கேப்டன்சி வைஸ் ஹேஸ் டோனி லாஸ்ட் ஹிஸ் டச். இதே ருத்து பண்ணியிருந்தா அங்க எந்த மாதிரி மீம்ஸ் வந்திருக்கும், எந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க. தோனிக்குள்ள வீக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா டீம்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நார்மல் எக்ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்றாங்க தோனியை. பட் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி தானே அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வருது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு மேட்ச் சோனல் பாண்டியா வந்து காப்பாத்துறான், வந்து ரொம்ப வருஷம் அடிக்கிறாரு, டிம் டேவிட் நல்லா பண்றாரு, விராட் கோலி நல்லா ஆடிட்டு இருக்காரு. மும்பை அப்படின்ற ஒரு டீம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்ப ஆர்சிபிக்கு நான் ஒரு 25% சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மீதி இருக்க 75% நான் ஈவனா குஜராத்துக்கும் மும்பைக்கும் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெட்ரிஸ் வியூ. ஐபிஎல் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல வந்திருக்குங்க. பிளே ஆஃப் ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீம் உறுதி ஆயிட்டாங்க, 2-3 டீம் வெளியே போயிட்டாங்க. நல்லா பண்ணாத டீம்ஸ் ஏன் நல்லா பண்ணல, நல்லா பண்ற டீம்ஸ்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கூட இன்னைக்கு நட்ராஜன் ப்ரோவும் தினேஷ் ப்ரோவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சிருவோமே. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, நிறைய பேர் இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, கடைசியா ஒரே ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கவதியா சொல்ற மாதிரி நிறைய போட்டு இருந்தாங்க. இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் எனக்கு தோணுச்சு. 3 overs 35 அப்படின்னும் போது டெஃபினட்டா சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆட்டம் தான். அங்க இருந்து சில கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு, டெவலப்பர் டிஸ்மிஸலா இருக்கட்டும், இல்ல வந்து அப்படி அவுட் இல்ல, அப்படி இருந்தாலுமே அதை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன தவறா பண்ணாங்க சிஎஸ்கே, ஏன் தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ நம்ம கூட ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஒரு ஃபேன் ஜாயின் பண்ணிருக்காரு, அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆர்சிபி நல்லா பண்ணாங்க அப்படின்றத கேட்டுருவோமே. தினேஷ் நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி நல்லா பண்ணாங்க. நேற்றுக்கு கம்பேக் தான் ப்ரோ ஆர்சிபி. ஸோ நான் ஆர்சிபி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த சிஎஸ்கே சொல்றேன், ஏன் தோத்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க தோனி. அதாவது சிவம் டுபே வந்து முன்னாடி வந்திருக்கணும். எல்எஸ்டி மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னா, இது பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் இருந்துச்சு, சிவம் டுபே வந்து கிரீஸ்ல இருந்தாரு. அப்போ வந்து தோனி வந்து சிவம் டுபே இருக்கனால லெக் ஸ்பின்னர் போட மாட்டாங்க, போட பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தோனி வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. சிஎஸ்கே அந்த மேட்ச் வின் பண்ணுச்சு. ஸோ சிமிலர் சுச்சுவேஷன் தான் நேற்றுக்கு. மேட்ச் கையில இருந்துச்சு, பட் நேற்றுக்கு என்ன பண்ணான்னா தோனி வந்து அஹெடா வந்தார் சிவம் டுபேக்கு தான். ஸோ இங்க வந்து நமக்கு சுயா சர்மாக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. அப்படி சிவம் டுபே வந்துருச்சுன்னா மேட்சோட ரிசல்ட்டே வேற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இதுல எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து டோனி தான் பெட்டர் ஃபினிஷர். ஸோ டோனி வாக் இன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஓவர்ஸ் இல்ல. ரெண்டாவது விஷயம் வந்து சிவம் டூபே வந்து நீங்க சொல்ற அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா இப்ப அன்னைக்குமே ஒரு பெருசா பண்ணல. யுஸ்வேந்தர் சஹல் போடும் போது அவர் பெருசா பண்ணல. ஸோ யுஸ்வேந்தர் சஹலுமே லெக் ஸ்பின்னர் தான் அப்படின்னும் போது சிவம் டூபே பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஸோ ஐம் நாட் கம்ப்ளைன். இப்ப இவர் முன்னாடி வந்ததுனால, ஏன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் டோனி வந்துதான் கரெக்ட் டிசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோனி வந்து ஒரு ரெப்புடேஷன் உள்ள ஒரு ஃபினிஷர். பட் அந்த ரெப்புடேஷன் இப்போ ஒரு இல்லையோன்றதான். ஏன்னா இப்ப வந்து நேற்று ஒரு லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே லோ ஃபுல் டாஸ், 4 ஃபுல் டாஸ் பால ஆட முடியல அப்படின்னா வந்து மேபி அந்த இந்தியன் ஆப்ஷனே இல்லாம மேபி ஒரு ஃபாரினர் ஆப்ஷனுக்கு அவங்க போயிருக்கணுமோ. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தோம் நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. அந்த பவர் சிஎஸ்கே கிட்ட இல்லையோன்றதான் வந்து கொஸ்டின் இருக்கு. நம்ம ஆப்ஷனை பத்தி பேசுவோம், என்ன ஏன் வந்து அப்படி போச்சுட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டச் அப் ஆன் திஸ் மேட்ச். நீங்க கண்டிப்பா பண்ணிக்கணும். ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஆட் தட் பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி ரெப்புடேஷன் வந்து குறைஞ்சிருச்சு தோனிக்கு. எப்படின்னா முன்னாடி தோனி ஸ்லாக் ஓவர்ஸ்ல வரானாலே பவுலர்ஸ்லாம் பவுலிங் போட பயப்படுவாங்க. இப்போ யார் ஒரு நார்மல் எக்ஸ்பின்னரை வச்சு பயம் காட்டுறாங்க தோனிய. ஸோ அந்த மாதிரி தான் போன மேட்ச் எங்க இருந்துச்சு, 18 overs 180 கிட்ட இருந்துச்சு. ஜஹால் வந்து ஒரே ஓவர்ல போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் தோனி விக்கெட் தான். அந்த தோனி விக்கெட் போன அப்புறம் தான் அடுத்த 4 விக்கெட் வந்துச்சு, கடகடன்னு அவுட் ஆச்சு. மேட்ச் 200 210 பிளஸ் இந்த ஸ்கோர்லாம் 190 200 மேட்ச் வந்து முடிஞ்சு போன மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச். ஸோ சாதாரண பவுலர் வச்சே தோனியை வந்து அட்டாக் பண்ணும்போது சுயா சர்மாக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சிவம் டுபே வந்திருந்தா வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஏன்னா தோனிக்குள்ள வீக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா டீம்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நார்மல் எக்ஸ்பின்னர் வச்சே அட்டாக் பண்றாங்க தோனியை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி புவனேஸ்வர் குமார் வந்து பவர் பிளேல அடி வாங்கிட்டாரு நல்லா இவங்க கிட்ட, ஆயுஷ் மாத்திரைகிட்ட. ஸோ புவனேஸ்வர் குமார்ட்ட ஒரு ஓவர் இருந்துச்சு, எஸ்டேஆல்ட்ட ஒரு ஓவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் வந்து ஒன்ஸ் வந்து குருணால் பாண்டியா போட்டிருக்கணும், இல்லாட்டி சுயா சர்மா தான் போடணும். ஸோ ஒரு ஸ்பின்னர் வர்சஸ் சிவம் டுபே. ஸோ அவர் ஃபார்ம்ல இல்லாட்டினாலும் ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் தான் சிவம் டுபே. ஸோ அந்த நேரத்துல வந்து சிவம் டுபே முன்னாடி வந்திருக்கணும். தோனி வந்தனால என்ன சொல்ல, அவர் சுயா சர்மா உண்மையிலே சூப்பரா போட்டார் அந்த ஓவர். செம்ம பவுலிங் சுயா சர்மா. ஸோ
இது அதுவே சிவம் டுபே வந்திருந்தா வேற மாதிரி மேட்ச் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடராஜ் நீங்க சேமா நீங்க நினைக்கிறீங்களா சிவம் டுபே வந்து அந்த மேட்ச் மாறி இருக்கும்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து முதல்ல வந்து அந்த நம்ம இப்ப நிறைய வந்து ருத்ராஜ் கேப்டனா இருக்கும்போது நம்ம வந்து கேப்டன் சரியா பண்ணல, பவுலிங் ரொட்டேஷன் சரியா பண்ணலன்னா நிறைய குறை சொன்னோம். பட் நேத்து அந்த குறைய யாருமே சொல்லுவாங்களா? ஒரு துணிச்சலா வந்து டோனி சரியா கேப்டன்சி பண்ணல அப்படின்ற குறைய யாராவது சொல்லுவாங்களான்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. அன்சுல் கம்போஸ் நல்லா போட்டிருந்தாரு, அவருக்கு ஓவர் கொடுக்கல. கலீல் அகமது தான் பெட்டர் போலர் இந்த சீசன்ல. பட் நேத்து அவருக்கு நாள் நல்லா இல்லைன்னும் போது நல்லா போட்ட போலரை பினிஷ் பண்றதுல எந்த தவறுமே கிடையாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து கிரிக்கெட்ன்றது ரெப்யூட்டேஷன் இருந்தாலுமே அன்னைக்கு டேல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் அந்த ஃபார்ம் இருந்தாதான் கண்டினியூ ஆகும். நீங்க அது ரோஹித் சர்மாவா இருந்தாலும், கோலியா இருந்தாலும், டோனியா இருந்தாலும், கலீல் அகமது இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த அன்னைக்கு டேல உங்களுக்கு டச் இருந்துச்சுன்னா தான் அது நல்லா படும் அப்படின்னும் போது அன்சுல் கம்போஸ் நல்லா போட்டாரு, ஜடேஜா நல்லா போட்டாரு. பட் இவங்க யாருமே நேற்று ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. அந்த கலீல் அகமது கொடுத்த ஓவர் தான் வந்து மேட்ச் டிஃபைனிங் ஓவரா இருந்துச்சு. கேப்டன்சி வைஸ் ஹாஸ் டோனி லாஸ்ட் ஹிஸ் டச் நடராஜன்? இல்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டாஸ்லயே நம்ம கொஞ்சம் தோத்துட்டோமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம சேசிங் சூஸ் பண்ணோம், அதுவும் பெங்களூர் பிட்ச்ல, பெங்களூர் மாதிரி இப்ப இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் அப்ல. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாருமே அடிக்கவும் செய்வாங்க. நமக்கு தெரியும் நம்ம 2018 அப்புறமா 180+ எதுவுமே நம்ம சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் அட்டாக் வச்சு எப்படி அவங்கள 180 கண்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோங்கிறது எனக்கு அங்கதான் புரியல. இந்த கொஸ்டின். நமக்கு பவுலிங் வீக்கா பேட்டிங் வீக்கான்னு பார்த்தா பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீக்கா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுருவோம், எவ்வளவு வருதோ பாப்போம். 180 கம்மியா வந்தா ஜெயிச்சிக்கலாம், இல்லன்னா வேற வழி இல்லை, இந்த மேட்ச் அவ்வளவுதான் சாமி குட்டலாம் அப்படின்னு ஒரு நிலைமையில தான். ஏன்னா வந்து நீங்க பாருங்களேன், பவுலிங் அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அவங்களுக்கு. ஃபைன் பண்ணிருக்காங்க ஆயுஷ் மத்ரேவா இருக்கட்டும், சாம் கர்னா இருக்கட்டும், இல்ல டெவல் பிரவேஸ். பட் கம்பேரிட்டிவ்லி பவுலிங் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்ல சிஎஸ்கேக்கு. அண்ட் இனிமே நான் வந்து டோட்டலி அகைன்ஸ்ட் த ஐடியா ஆஃப் பிளேயிங் தீபக் ஹூடா அஹெட் ஆஃப் அஸ்வின். எனக்கு இன்னுமே வந்து அது ஒத்து வரல. அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ பேசிட்டேன், அதான் ரொம்ப பேசல. நீங்க தீபக் ஹூடா வச்சு ஆடுவீங்க, அஸ்வின் வச்சு ஆட மாட்டீங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய நிறைய குழப்பங்கள் இருக்கு. நிறைய வந்து பவுலிங் ரொட்டேஷனும் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதுதான் என்னோட டாட். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க நடராஜன். இல்ல தீபக் கூட டீம்லயே இருக்க கூடாது, ஸ்குவாட்லயே இருக்க கூடாது, பட் இருக்காரு. பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது 3 வருஷத்துக்கு அதை நம்ம தாங்கிதான் ப்ரோ ஆகணும். ஸோ அதனால அதை விட்டுடலாம். ஸோ சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேனே, அன்சுல் கம்போஸ் வந்து 3 overs 25 runs தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நீங்க 4 over தந்திருக்கலாம், அது தரல. ஸோ ஜடேஜா 3 overs 26 தான் தந்திருக்காரு, அவருக்கு நீங்க தந்திருக்கலாம், அதுவும் நீங்க தரல. நீங்க வந்து உங்களுக்கு கலீல் அகமது தான் போயிருக்கீங்க. பட் இதுவே ருத்து பண்ணியிருந்தா அங்க எந்த மாதிரி மீம்ஸ் வந்திருக்கும், எந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த சீசனே பார்த்துருக்கோம். பட் அப்படி இருந்தும் அதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. ஸோ தோனியே சொல்லிட்டாரு, ஐ டேக் த பிளேம், நான் வந்து ஷார்ட்ஸ் அடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு. ஸோ வந்து எல்லாரும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் யாருமே அந்த குறைய பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். சோ சுற்றி நின்று ஊரேன்னு பாடிட்டே இருப்பாங்களே தவிர யார் பாடுவாங்கன்னு தெரியல சுத்தி நின்று. சோ அதை விட்டுடலாம். சோ இப்ப அதே மாதிரி பேட்டிங்லயும் எனக்கு வந்து போன மேட்ச் சாம் கரனை 1 down அனுப்பிச்சது செட் ஆச்சு, ஒரு 88 கிட்ட அடிச்சாரு. பட் அவரை 1 down அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவ் கிடையாது. ஏன்னா பிரெவிஸ்னு ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு இருக்காரு. பிரெவிஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரனோட பெட்டர் பேட்ஸ்மேன். சோ இங்க 1 டவுனுக்கு பிரெவிஸ் அனுப்பிட்டு சாம் கரன் நீங்க பின்னாடி வச்சுக்கலாமே. ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பின்னாடி நமக்கு வந்து அந்த பவர் ஹிட்டிங் இல்ல, எப்படி பெங்களூருக்கு ஒரு அமேர் ஷெப்பர்ட் இருக்காரோ, எப்படி மும்பைக்கு ஒரு பாண்டியா இல்லைன்னா ஜாக்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி நமக்கு யாரும் இல்ல. நம்ம இன்னும் தோனியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் சாம் கரன் அங்க ட்ரை பண்ணக்கூடாது? உங்களுக்கு நீங்க சாம் கரன் வச்சு உங்களுக்கு தோணுதா சாம் கரன் ஹேஸ் தட் பவர் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? சாம் கரன் வந்து மோர் ஆஃப் டைமிங் பேட்ஸ்மேன் இல்ல. இல்ல பிரெவிஸை கம்பேர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் இல்லன்னு தோணுது. ஏதோ ஒரு இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இப்ப எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் பிரவைஸ் வந்து வந்தோன்னு அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். சாம் கரன் மேல ஓகேப்பா நீ போய் டைம் எடுத்துக்கோ, அந்த 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 நம்பிக்கையில மேபி 1 down அனுப்பிச்சிருக்கலாமா? ஏன்னா பிரவைஸ் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதை நானும் ஒத்துக்கிறேன். அதனாலதான் அவங்க கீழே ஆடுறாங்களா? ஏன்னா ஒருவேளை பிரவைஸ் வரும்போது ஒரு 10 பால் 25 அப்புறம் பிரவைஸால அடிக்க முடியும், பட் சாம் கர்னால அதை அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் அப்படின்றத என்னோட கொஸ்டின். ஏன்னா சாம் கர்னுக்கு மேபி கொஞ்சம் டைம் தேவைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சிஎஸ்கே மேல? அப்படி இருந்தாலும் நம்ம அந்த லைன் அப்ப மாத்திட்டே இருக்கோம்ல. ஏன்னா ஒரு மேட்ச் நம்ம பிரவேச 2 down அனுப்புறோம், திடீர்னு ஒரு மேட்ச் 3 down அனுப்புறோம். சோ அங்கேயே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ரவீந்திர ஜடேஜாவை எதுக்கு அவங்க டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க, தூபேவா இருக்கட்டும், இல்லைன்னா தோனியா இருக்கட்டும், பிரவிஸா இருக்கட்டும். சோ அவங்களை யாராச்சும் நீங்க உள்ள அனுப்பலாம்ல. ஏன்னா உங்க டீமுக்கு ஸ்கோர் நல்லா தேவை, அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சேசிங்ல. சோ அப்போ மேபி இந்த மேட்ச் ஜடேஜாக்கு பட்டுருச்சு, அவர் நல்லா 171 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட்
அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சிஎஸ்கே ஆக்சுவலா இருக்கு. நம்ம எல்லா வீடியோலயும் இதை பேசிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களான்னு தெரியல. அதுதான் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. இந்த ஒரு படத்துல கடனை திருப்பி வாங்கறதுக்காக கவுண்டர் பண்ணி போகும்போது நரி முகத்துல முடிச்சுட்டு போனோம்னா ஒரு தடங்களா வரும். அவர் யோசிச்சு பார்ப்பாரு, நரி ஊழலிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ல வந்து திரிபாதி எடுக்கும் போது, தீபகுடா எடுக்கும் போதெல்லாம் என் தலைவனுக்கு என்ன வேணும் தெரியும், தலை பார்த்துப்பான் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வந்து போகுது எனக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா போகும்போது யார்கிட்ட வாங்க போறோமோ செத்தே போயிடுவான். அந்த நிலைமை தான் இப்ப சிஎஸ்கேக்கு ஆச்சு இந்த வருஷம். கடைசியில அப்படின்ட்டாங்க இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு. அதுதான் விஷயம். ஏன்னா வந்து டீம் வந்து நல்லா எடுக்கல அப்படின்னா எந்த தலைவனாலையும் டீமை தனியாலாம் கொண்டு போக முடியாது. அப்ப நீங்க அப்படி தனியா கொண்டு போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசன் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, மேபி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணோம், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா எப்படி வந்து விராட் கோலிக்கு ஒரு 2016 சீசன் வந்துச்சு, எப்படி கில்லுக்கு வந்து 2023 சீசன் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராடினரி அவர் மட்டும் தனியா ஒரு 900 ரன் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு பிளேயரால கொண்டு போக முடியும். பட் இது வந்து ஒரு டீம் கேம். டீமே எடுக்காம நாங்க வந்து யாரை வேணாலும் எடுத்து என் கேப்டன் மாத்திடுவாரு அப்படின்னா அதை மாற்ற முடியாது அப்படின்றதுக்கு இந்த சீசன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருச்சு. இங்க இருந்து கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே என்ன பண்ணலாம், என்ன ஏதாச்சும் அட்லீஸ்ட் அடுத்த சீசனுக்கு பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஏன்னா வந்து நிறைய ரிலீஸ் பண்ணாதான் அவங்களால வந்து அடுத்த 2 வருஷமாச்சு நல்லா பண்ண முடியும். இல்லைன்னா வந்து இதே டீம் வச்சு அடுத்த 2 வருஷமும் இதே மாதிரி தான் இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா மேபி அடுத்த சீசன் அவங்க ஹூடா, திரிபாதி, விஜய் சங்கர் இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி பிரியன் ஷாரியா, எப்படி ஒரு வைபவ் சூரியவன்ஷி அந்த மாதிரி ஸ்கவுட் பண்ணி நல்ல இந்தியன் டேலண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸா எடுத்து டீமுக்குள்ள போட்டுக்கிட்டா அது அந்த இயருக்கு மட்டும் இல்ல ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணும். பட் அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறி. பெஞ்ச்ல இருக்கவங்களை ஆட வச்சாலே போதும் ப்ரோ. அங்க ஆண்ட்ரே சித்தார்த் ஒருத்தன் இருக்கான், வன்ஷ் பேடின்னு ஒருத்தன் இருக்கான், அவனால ஆடவே வைக்கிறது இல்ல. இது த்ரூஅவுட் அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. இந்த 11 தான் வச்சு ஆடுவேனா, இந்த 11 தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த 11 வச்சுதான் ஆடுவேன்ட்டு. த்ரூஅவுட் சீசன் அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு. பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. உங்க மற்ற டீம்லாம் பாருங்க, மற்ற டீம்லாம் அதிரடியா இருக்கு. அந்த ஐபிஎல் இந்த T20 ஒரு மோடே மாத்திட்டாங்க மற்ற எல்லா ஐபிஎல் டீம்ஸும். பட் பழைய ஸ்ட்ராட்டஜி தான் இன்னும் சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல் ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அவங்க. ஸோ அந்த இருக்கிற 11s வச்சே ஜெயிக்கிறது, அதே மாதிரி யங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு டீம்ல உட்கார வச்சுட்டு டீம்ல வாய்ப்பு கொடுக்காமலே அவங்கள 3 years. ஸோ சாண்ட்னர் பாருங்க, நம்ம சிஎஸ்கே விட்டு போனோம்னா எம்ஏல இப்ப ஜொலிக்கிறாரு சாண்ட்னர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாபா அபரிஜித் சிஎஸ்கே டீம்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அருண் கார்த்திக் சிஎஸ்கே டீம்ல இருந்திருக்காரு. ஸோ நிறைய தமிழ்நாடு டேலண்ட்ஸ், அபினவ் முகுந்த் இருந்திருக்காரு. இப்ப நீங்க இருக்க எல்லாருமே இருந்திருக்காங்க. சாய் கிஷோர் 2020 ஃபுல்லா பெஞ்ச்டு, சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே அகாடமி தான், ஷாருக் கானுக்கு நீங்க சின்ன வயசுல எடுத்து இருந்திருக்கலாம். அத மாதிரி எக்ஸ்கியூஸ் வந்து சிஎஸ்கே நிறைய சொல்லலாம். தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதான் நம்ம சொன்னோமே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி தமிழ்நாடு பிளேயர்ஸை யூஸ் பண்றாங்கட்டு. இந்த வருஷம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 3.5 கோடி போனாரு. நீங்க உங்ககிட்ட நான் 4 கோடி இல்லையா வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறதுக்கு, நீங்க வந்து பெட்டர் ஆப்ஷன் யாரும் எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு தீபக் குட்டாவும் எடுத்தீங்க, ராகுல் திரிபாதி எடுத்தீங்க. அதுக்கு போல வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கலாமே. எடுத்திருந்தா அட்லீஸ்ட் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு பிளேயர் இப்ப யாரு இருக்கா? திருப்பி அதே குறை தானே. நீங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்துட்டோம் நீங்க டீம்ல, இப்ப உங்களுக்கு யாரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்கா? யாருமே கிடையாது. அஸ்வின் எடுத்தீங்க, அஸ்வின் ஏன் டிராப் பண்ணீங்க எனக்கு சுத்தமா தெரியல. இது வரைக்கும் ஐடியா கிடையாது ஏன் அஸ்வின் வந்து டிராப் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எல்லா போலர்ஸும் தான் அடி வாங்குறாங்க சிஎஸ்கேல, ஏன் அஸ்வினை மட்டும் டிராப் பண்ணாங்கன்ற கேள்வி எனக்கு எங்கேயுமே இருக்கு. பட் அது மாத்திதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வந்து மேனேஜ்மெண்டே டோட்டலா ரீவாம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மைண்ட் செட்டே வந்து அவங்களுக்கு இல்ல. ஒரு கோச் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து எங்களுக்கு அடிச்சார பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்றாரு. நாங்க அப்படி எடுக்கவும் இல்லை, நாங்க கிளாசிக் அந்த கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இம்பாக்ட் பிளேயர் இல்லைன்னா கூட நீங்க நம்பலாம், ஓகே. எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறமா அந்த கேம் ஓவர். இதுக்கப்புறம் வந்து அந்த 30 ஆடுறது பொறுமையா ஆடுறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேகமா ஆடணும், 200 250 அடிக்கணும் அப்படின்னும் போது அந்த குவாலிட்டி வந்து சிஎஸ்கே கிட்ட இல்ல, எந்த பேட்ஸ்மேனுமே இல்ல. நீ வந்து நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம், சாம் கரன் வந்து கீழே அமிச்சா அவருக்கு டைம் தேவை, தெரிஞ்சா கீழே அனுப்பலாமா, இல்லங்க அவருக்கும் கொஞ்சம் டைம் தேவை, சிவன் போய் கீழே அனுப்பலாமா, இல்லங்க அவருக்கு ஃபாஸ்ட் பாலிங் போட்டு ஆட மாட்டாரு. சோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பவுலர் அடிப்பாங்க, ஒரு பவுலர் அந்த தட்டுறதுன்ற பேச்சு நீ கிடையாதுன்றதுதான் ஒரு இது. சோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு 4 to 6 பிளேயர்ஸை மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட் ரீவேம்ப் பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் இல்ல அடுத்த 2 வருஷமும் சிஎஸ்கேக்கு இதே மாதிரி ரொம்ப சுமாரா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியல. ஃபாரின் பிக்ஸும் நல்லா இல்ல இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு. மோரோவர் ஃபாரின் பிக்ஸ் பத்திரனா தான் இருக்காரு, அவர் ஃபார்ம்ல இல்ல. ஜேமி ஓவர்டன் எடுத்தாங்க. இது 100 அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ப்ரோ. ஜேமி ஓவர்டன் அவர் எங்க யூஸ் பண்ணாங்க, அவங்க வந்து அவருக்கு ஒரு ரோலே கொடுக்கல. ஜேமி ஓவர்டன் பேட்ஸ்மேனா, ஜேமி ஓவர்டன் போலரான்றது ஜேமி ஓவர்டனுக்கே மறந்து போயிருக்கும் போல. இப்ப நான் வந்து பேட்ஸ்மேனா ஆடுறேன்னா போலரா ஆடுனா எப்படி ஆடின அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு கிரைக் ஓவர்டன், அவர் வந்து பவுலர், அவர் வந்து பவர் பிளே எல்லாம் போடுவாரு.
சரி இவங்க பேரு மாத்தி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இப்படி தப்பான செஷன்ஸ் எடுத்தாங்கல்ல பஞ்சாப், அந்த மாதிரி இவங்க தப்பான ஓட்டன் எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா ஓட்டன் எடுத்துட்டு பேட்டிங் அனுப்ப மாட்டாங்க, பவர் பிளே போலிங் கொடுக்குறாங்க. இவர் பவர் பிளேல போடுறதே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரே குழப்பமான சீசன். நம்ம புலம்பிட்டே இருக்கிறதா ஒரே வழி நினைக்கிற சிஎஸ்கே இந்த வருஷம். ஃபைனலி ஒரு பாசிட்டிவ் நோட் ஏதாவது சிஎஸ்கே குடிப்போமே. ஆயுஷ் மாத்திரை பத்தி பேசி அடுத்த டீமுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறீங்க ஆயுஷ் மாத்திரையை பத்தி? ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆடினாரு. வெல் டிசர்வ் 100 பட் மிஸ்ட் பை 6 அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி பஞ்சாபுக்கு ஒரு பிரியன் சாரியாவோ, எப்படி ராஜஸ்தானுக்கு ஒரு சூரியவன்ஷியோ, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆயுஷ் மாத்திரை கிடைச்சிருக்காரு. பட் லெட்ஸ் ஹோப் அடுத்த சீசனும் இவரை ரீடைன் பண்ணி அப்படியே கொஞ்சம் நர்ச்சர் பண்ணி கொண்டு போனா அடுத்த ருத்ராஜா கூட இவர் வரலாம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இவரும் வந்து ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர் கிடையாது ப்ரோ. இந்த ஆக்ஷன் மொத்தமா சிஎஸ்கே காலி. ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான் இவரு. டெவால் பிரிவிஸ் அவர் வந்து குஜரந்த் சிங் தான் வந்தாரு. ஸோ ஆக்ஷன்ல எதுவுமே பண்ணல இவங்க. இப்போ ரீப்ளேஸ்மெண்டா வந்தவங்க தான் நல்லா விளையாடுறாங்க சிஎஸ்கேக்கு. கரெக்ட். ஆமா, இவங்கள வந்து இவங்க பெர்சிஸ் பண்ணணும். இவங்களும் அப்படியே விட்டுறக்கூடாது, பெர்சிஸ் பண்ணணும். ஸோ சான்ஸ் கொடுக்கணும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடுக்குலாம் சான்ஸ் கொடுக்காட்டி இப்போ பிளேயரே கிடையாது அவரு. 2021 சீசன் அவங்களுக்கு அந்த துபாயில நடந்த சீசன் தொடர்ச்சியா தோல்வியா வந்து அவுட் ஆஃப் த சீசன் போகும்போது கடைசியா ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாம் சொல்லி ஸ்பார்க்லன்னு சொல்லி கொண்டு வந்தவங்க தான் ருத்ராஜ். இப்போ அவர் சிஎஸ்கே கேப்டன் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுத்து அதே பர்சீஸ் பண்ணணும். அதுலதான் சிஎஸ்கே தப்பு பண்ணுது. ஒரு 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தது சான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ அவங்கள பர்சீஸ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு நம்பர் 3 பேட்ஸ்மேன் ரெய்னா போனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் தான். யாருமே வந்து நம்பர் 3ன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு இன்னும் உறுதியே ஆகல. ஸோ நம்பர் 3 பிளேயர் தான் ஒரு டீமுக்கே முக்கியமானது. இந்தியாவுக்கு எப்படி விராட் கோலியோ அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் நம்பர் 3 பொசிஷன் வந்து முக்கியமான பொசிஷன். ஸோ ரெய்னா போனதுலேருந்தே ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கு அந்த பிளேஸ். ஸோ இன்னும் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கல சிஎஸ்கே. அதுவே வந்து சிஎஸ்கேக்கு ஒரு டிராப்பு தான். சார் எனக்கு அதுதான் இப்ப கடைசியா ஒரே கொஸ்டின் ப்ரோ சிஎஸ்கே கிட்ட. ஆயுஷ் மாத்திரையை பத்தி நானுமே 2 நிமிஷம் பேசிக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அந்த பையன் வந்து த்ரூ த லைன் பயங்கரமா ஆடுறான். அவனுக்கு வந்து அதாவது வந்து ரொம்ப கச்சாம்புச்சா ஷாட்ஸ் எல்லாம் இல்ல. நீ போற லைன்ல நான் ரிஸ்கே இல்லாம ஸ்ட்ரைட் ஓவர் த பவுலர் லாங் ஆன் லாங் ஆஃப்ல அடிப்பேன் அப்படின்ட்டு அடிக்கிற ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே 90% சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து மிஸ்டைம் பண்ணீங்கன்னா கூட பவர் பிளேல உங்களுக்கு எய்தர் லாங் ஆன் லாங் ஆஃப் ஏதாச்சும் ஒண்ணு உள்ளதா இருக்கும். நீங்க ஜஸ்ட் தலைக்கு மேல தட்டினா போதும் பவுண்டரி. அந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது he should be one of the main retention. He should be in CSK for long years அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். அதை தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. இந்த வருஷமும் டெஃபினெட்லி நாட் இருக்கா? இல்லைன்னா வந்து இந்த வருஷம் இஸ் த ஃபைனல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா போங்க ப்ரோ, இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. தெரியல ப்ரோ, தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சிஎஸ்கே தத்தளிச்சிட்டு இருக்கு. இப்போ தோனி விட்டுட்டு போனா அவர் மேல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி அடுத்த சீசன் பாசிட்டிவ் நோட்டை கொண்டு வந்துட்டு அப்புறம் விட்டு போவாரு அப்படின்னு தோணுது. பட் who knows? ரிட்டைன்லாம் பண்ணிருக்காங்க ப்ரோ தோனிய. சோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அன்கேப்டு பிளேயர்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்ல. ஸோ அதனால எப்படின்னு பார்ப்போம், எப்படி எவ்வளவு லாங் டர்ம் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, சிஎஸ்கே பத்தி நிறைய பேசியாச்சு. சிஎஸ்கே பத்தி நம்ம புலம்பி இப்ப நம்மளே வந்து ஓகே ஃபைன் நம்மளே கில் அடிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதுல இருந்து அடுத்த டீம் போவோம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ் இன் 18 years அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆர்சிபி நான் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே எப்படி இருக்கும்னா வந்து கோலி டிவிலியர்ஸ் கெயில், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு கோலி மேக்ஸ்வெல் ஃபாஃப் டு பிளஸி, இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் இருப்பாங்க. அந்த 3 பிளேயர் அடிச்சா ஜெயிப்போம். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா பண்ணுவாங்க, 9 மேட்ச் நல்லா பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆர்சிபி வருஷ கணக்கா இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி தானே அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வருது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு மேட்ச் சுனில் பாண்டியா வந்து காப்பாத்துறான். நேத்து ஓகே 150/7 திருப்பி ஆர்சிபி கொஞ்சம் சோக் பண்றாங்கன்னு நினைக்கும் போது சம்பந்தமே இல்லாம வந்து ரொம்ப சூப்பர் அடிக்கிறாரு. டீம் டூவி நல்லா பண்றாரு. விராட் கோலி நல்லா ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆக்சுவலா வந்து ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு உங்களுக்கு ஜேக்கப் பெத். அவருமே வந்து ஃபிட்ஸால்டன் நான் வந்து அடிப்பேன் அடிக்காரு. சோ அதே மாதிரி தான் போலிங்லயும் நான் வந்து போடுவேன்னு சொல்லிட்டு லுங்கிங்கி போறாரு. இந்த அளவுக்கு ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அட்லீஸ்ட். சோ இஸ் திஸ் த ஒன் தி இயரா ஆர்சிபிக்கு 18 ஈசாலா கப் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து பங்காளி இருக்கான் அவன் பார்த்துப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஃபேன் கிட்ட தான் இப்போ என்ன தினேஷ் ப்ரோ சொல்லுங்க, இந்த வருஷம் தான் உங்களுக்கா? ஆமா, நமக்கு தான். ஒவ்வொரு வருஷம் சொல்ற மாதிரி இந்த வருஷம் ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லலாம் நமக்கு தான்ட்டு. ஆமா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான். ஓகே, முன்னாடி இது வரைக்கும் இந்த ஆர்சிபி எப்படின்னா
1, 2, 3 நல்லா ஆடுவாங்க. 4, 5, 6 நல்லா ஆட மாட்டாங்க. அதனாலேயே நல்ல ஸ்டார்ட்டிங் இருக்கும், நல்ல ஃபினிஷிங் இருக்காது. பவுலிங்லயும் அப்படிதான். ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், எண்டிங் நல்லா இருக்காது. சிராஜ் நல்லா ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் நல்லா போடுவாரு, கடைசியில வந்து அடி வாங்கிடுவாரு. ஸோ இப்போ எடுத்திருக்க பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ஸ்விங் பண்றதுக்கு புவனேஸ்வர் குமார் ஸ்டார்டிங்ல இருக்காரு. எண்டிங்ல வந்து ஹேசல்வுட், எஸ்டேஆர் வந்து 2 பேரும் நல்லா போடுறாரு. புவனேஸ்வர் குமாரும் நேற்றுக்கு அவ்வளோ ப்ரெஷர்லையும் புவனேஸ்வர் குமார் யாக்கர் இறக்குனாரு அந்த 17th ஓவர் வந்து. ஸோ பிளே டீமா பார்த்தோம்னா நல்ல டீம் இந்த வாட்டி. ஸோ குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து அடிக்கிறாங்க, சும்மா இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் வந்து நல்லா விளாடுறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்போ ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய ஆள் வச்சிருக்காங்க. ஸோ அதான் டாக்ஸன் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. டிகேக்கு நம்ம கன்ஃபார்மா ஒரு கன்கிராட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி எடுக்கும் போது நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க, என்னடா ஃபார்ம்லேயே இல்லாதவங்களாம் எடுத்து வச்சிருக்கீங்க, வில்சால்ட்டுக்கு பேட்லயே பரல, ஜேகே பத்தல் புது பையன், அதே மாதிரி ஹேசல்வுட்லாம் வந்து டெஸ்ட் போலர், அந்த மாதிரி சொல்லும் போது இல்லப்பா தம்பி எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுதான் எடுத்தோம், சின்ன சமையல் எங்களுக்கு ஒர்க் ஆகும் தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் வந்து எப்பயுமே ஜெயிக்காத, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதேதான் இவங்களுக்கும். ப்ரெஷர் வரும்போது எப்பயுமே ஜெயிக்காத ஒரு டீமுக்கு அது இன்னும் பெரிய ப்ரெஷரா இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க நடராஜன் ப்ரோ? நம்ம ஆல்ரெடி போன வீடியோலாம் பேசினது தான் ப்ரோ, நானும் சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி ஆர்சிபி பேலன்ஸ்டா தெரியுறாங்க. ஸோ எப்போ ஒரு டீம் பேலன்ஸ்டா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் மீதி டீம்ஸை விட. ஸோ பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாட்டிப்பாங்க. ஏன்னா மும்பை அப்படின்ற ஒரு டீம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குமோன்னு தோணுது எனக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற ஃபார்ம்ல. ஸோ அந்த ஒரு பிரச்சனை நம்ம மட்டும் குஜராத்தையும் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா சொல்ற முடியாது. குஜராத்தும் வந்து பயங்கரமா இருக்காங்க. நினைக்கிறேன் பங்காளிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அந்த ஒரே விஷயம் தான் அந்த ஈசல கப் வந்து டவுட். பட் இன்னொரு என்ன விஷயம் எனக்கு தோணுதுன்னா, அவங்க வந்து ஹோம்ல ஜெயிக்காம இருந்தாங்க, பட் இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க ரொம்ப கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டா 18th ஃபார் கோலி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த டாப் டூல முடிக்கிறது. ஏன்னா வந்து ஆர்சிபி உடைய டீம் ஸ்டைலுக்கு அவங்களுக்கு அந்த கேப்டன், ஒரு புது கேப்டன், ஜெயிக்காத ஒரு டீம் அப்படின்னும் போது ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னொரு வாய்ப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பல நாள் வந்து கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. தே ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த ஒரு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, 16 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்க 4th இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்னா கூட, அப்ப கூட நான் சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸுக்கு கப்படிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு தே நீட் தட் எக்ஸ்ட்ரா குஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த டாப் 2 ஸ்பாட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் அதை சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் உங்களுக்கு பெரிய காம்படிஷன் கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க 6 மேட்ச்ல பாதி மேட்ச் வந்து வெளியே போன டீம் தான் அப்படின்னும் போது, இஃப் ஆர்சிபி கம்ஸ் இன் டாப் 2 they have very good chance this year அப்படின்ற ஒரு நோட்டோட நம்ம அடுத்த டீமுக்கு போவோம். இன்னொரு டீம் எனக்கு தெரிஞ்சு டிசி வந்து நம்ம நல்லா ஆரம்பிச்சாங்க. பட் வந்து யூஸ்வலாவே டிசி இப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வந்து பீக் பண்ணுவாங்க, ஏர்லியா பீக் பண்ணுவாங்க, பட் பீக் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல கொஞ்சம் வந்து சோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷமா அதுதான் பண்றாங்க. அதனால டிசிக்கான கப்படிக்கிற சான்சஸ் கொஞ்சம் கம்மியானு எனக்கு தோணுது. எனக்கு ஆர்சிபியை இப்ப ஆர்சிபிக்கு நான் ஒரு 25% சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, மீதி இருக்க 75% நான் ஈவனா குஜராத்துக்கும் மும்பைக்கும் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா குஜராத் வந்து நம்ம யாருமே பெருசா சொல்றது இல்லை, எல்லாரும் பங்காளி வரான்னு சொல்றாங்க, ஃபைன். பட் நீங்க ஒரு சைட் குஜராத் பாத்தீங்கன்னா சைலண்டா அவன் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு பெரிய வீக்னஸே இல்லை. நீங்க பவுலிங் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 நல்ல பவுலர் வச்சிருக்கான். ரஷித் கிருஷ்ணா, பேஸ் பவுலிங்ல சொல்றேன், ரஷித் கிருஷ்ணா, சிராஜ், அதுக்கப்புறம் வந்து இஷாந்த் சர்மா இஸ் நாட் அ பேட் பவுலர். இஷாந்த் சர்மாவுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கீ. நீங்க ஸ்பின்னு பாத்தீங்கன்னா சாய் கிஷோர்லாம் சும்மா 4 பால் போடுறாரு. சாய் கிஷோரே ஒரு பவுலர்னா வந்து வேற டீம்ல இருந்தா லீட் பவுலரா இருப்பாரு. அவருக்கே வந்து லாஸ்ட் மேட்ச் ஜஸ்ட் 4 பால் தான் கிடைச்சது அப்படின்னும் போது பவுலிங்ல பயங்கர பேலன்ஸ்டு. பேட்டிங்ல அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நடக்கக்கூடாதுன்னு பெரிய மேட்ச் நினைச்சாங்கன்னா அந்த டாப் 3 விக்கெட்ஸ், அந்த டாப் 3 நின்னுட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காங்க. அவங்க டாப் 3 பத்தி நம்ம பேசி ஆகணும். நட்ராஜன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம சிஎஸ்கே சொன்னோம் இல்லையா, எல்லாருமே கொஞ்சம் தட்டி ஆடுவாங்க, அதுக்கப்புறமா தான் அடிப்பாங்க. பட் இவங்களுமே அந்த அந்த ஒரு கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றாங்க. பிளைண்டா ஸ்லாக் பண்றது இல்ல. பட் இவங்களுக்கே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க அடிக்கிறதே தெரியலன்னு அடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான்வேவா இருக்கட்டும், ரச்சினா இருக்கட்டும், ருத்துவா இருக்கட்டும், அவங்க நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க 4 மட்டும் தான் அடிக்கிறாங்க, 6 அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இவங்களும் கிட்டத்தட்ட அதுதான் ஆடுறாங்க. சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், என் பட்லரே வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 3 பேரும் பட் என்னன்னா அந்த பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க.
அப்பப்போ ஒரு ஓவருக்கு 2 பவுண்டரி அடிக்கிறேன், 2 4 அடிக்கிறேன், இல்ல ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கால்குலேட்டட் மைண்ட் செட்டோட வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியுது நம்ம அடிச்சாதான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆங்கர் ரோல ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அதுதான் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த். எனக்கு என்னன்னா இதுல ஒரு விஷயம் இன்னும் எக்ஸ்ட்ராவா தோணுது அப்படின்னா வந்து நீங்க சொன்ன 3 பேருமே கன்வென்ஷனல் பேட்டர்ஸ் தான். பட் அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் அடிக்க முடியும். அவங்களால 360 டிகிரி ஆஃப் த கிரவுண்ட்ஸ் போக முடியும். இப்ப நீங்க சொன்ன ரச்சினா இருக்கட்டும், கான்வேவா இருக்கட்டும், இல்ல ருத்ராஜா இருக்கட்டும், ஒரு ஸ்கூப் அடிச்சோ இல்லைன்னா வந்து ஒரு பேடல் ஸ்வீப் அடிச்சோ இல்லைன்னா ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சோ நான் பெருசா பார்த்தது இல்ல. இங்க நீங்க மேபி கில்லுக்கு சொல்லலாம், கில் வந்து மோர் ஆஃப் ட்ரெடிஷனல் பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு. பட் நீங்க சாய் சுதர்ஷனும் சரி, ஜாஸ் பட்லரும் சரி, அந்த அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த பிளஸ் பாயிண்ட். நீங்க ட்ரெடிஷனல் பேட்ஸ்மேன், ஏன்னா நேற்று இப்ப கேள்வி ரவிசாஸ்திரி கூட ஒரு கேள்வி கேட்டார் டோனியை, இப்ப யாக்கர் தான் போடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து பேடல் ஸ்வீப் ஆட வேண்டியதானே இல்ல ஸ்கூப் ஆட வேண்டியதானே டோனி சொன்னாரு. இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் இல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கு காலத்துல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷாட்ஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க அப்படின்றத இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இப்ப நீங்க ராகுல் தெவாட்டியான நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா இந்த டீமுக்கு வராரு. அவருக்கு நீங்க நேரா தான் சிக்ஸ் அவசியமே இல்லை. நீங்க பேஸ் கொடுத்து போனீங்கன்னா அவர் அழகா ஸ்கூப் அடிச்சு சிக்ஸ் அடிச்சு போயிடுவார். சோ அந்த வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்க பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களோ ஜிடிலன்னு தோணுது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கேம்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா டைம்லயுமே இருக்கு. உங்களுக்கு 5 ஃபீல்டரோ 4 ஃபீல்டரோ எல்லா டைம்லயும் ஒரு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஃபீல்டோட பிளே பண்ண தெரிற பேட்ஸ்மேன்ஸ் இருக்கணும். அது ஜிடிக்கு இருக்காங்களோன்னு தோணுது. அதுதான் வந்து குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேன் சொல்லுது இல்லையா? ஸோ தே ஹேவ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ். எனக்கு வந்து ரன் அடிக்கிற பேட்ஸ்மேன் வேற, அந்த ரன்னை குவாலிட்டியா அடிக்கிற பேட்ஸ்மேன் வேற. ஸோ இவங்க கிட்ட இருக்க பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் எல்லாமே வந்து அந்த குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு வேண்டிப்பாங்க என்னன்னா வந்து பெரிய மேட்ச்ல யூஸ்வலா நம்ம இந்தியா பண்ற கதை தான் அது. இந்தியா நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சிகர் தவன், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களே அடிச்சுட்டு வருவாங்க. செமிஃபைனல் ஃபைனல்ஸ் இவங்க 3 பேர் அடிக்காம இருந்தப்போ இந்த டீம் தோத்துரும். சோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுதான் ஒரே பயமா இருக்கும் குஜராத்துக்கு. பட் அப்படி வரல அப்படின்னா குஜராத்துமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க தான் என்னோட ஒப்பீனியன். தினேஷ் ப்ரோ, நீங்க ஏதாவது சேட் பண்ணிருந்தீங்களா குஜராத்துக்கு? இப்போ இது வரைக்கும் இந்த ஐபிஎல் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. டாப் 5 ரன் கட்டர்ஸ்ல இவங்க டாப் 3 குஜராத் பேட்டர்ஸ் இருக்காங்க. சாய் சுதர்சன், பட்லர், அதுக்கப்புறம் சுப்மன் கில். 3 பேரும் டாப் 5 ரன் கட்டர்ஸ் ஆரஞ்ச் கேப் பிளேயர்ஸ்ல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க 90% ஆஃப் டோட்டல் ரன்ஸ் வந்து இவங்க 3 பேர் தான் அடிக்கிறாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஜிடி வந்து இந்த வாட்டி அந்த இது இப்போ என்ன ஃபைனல் இந்த வின்னிங் கண்டெண்டர்ஸ்ல முக்கியமான. ஏன்னா இப்போ நடக்கிற மேட்ச் ஒன்றும் பயாஸ்டான கிரவுண்ட் கிடையாது. செமி ஃபைனல்ஸ் நடக்கிறது, குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்கிறது, ஃபைனல்ஸ் நடக்கிறதுலாம் பயாஸ்டான மேட்ச்லாம் பிக்சர்ஸ்லாம் கிடையாது. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் தான். ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் எஸ்ஆர்எஸ் பிச்சும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஈடன் கார்டன் பிச்சும் தான். இந்த 2 பிச்சும் தான். ஸோ பேட்டர் ஃப்ரெண்ட்லி ராஜீவ்காந்தி பேட்டர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, ஈடன் கார்டன்ஸ் சின்ன கிரவுண்டு, ஈஸி சேஸ். ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து இவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சோக்காரு வாய்ப்பே இல்லை. யாராச்சும் ஒருத்த நின்னாலே டீம் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அவங்களுக்கு. நம்பர் 4 இது வரைக்கும் ஆனா ஜிடிக்கு அந்த ஒரு வாய்டா இருக்கிற இடம்னா நம்பர் 4, நம்பர் 5 தான். ஆனா அவங்க ஒவ்வொரு மேட்ச்லயும் அதை வந்து ஃப்ளோட்டிங்லேயே வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் ஷாருக் கான் இறக்குறாங்க நம்பர் 4, நம்பர் 5ல. ஸோ அவங்க ஃப்ளோட்டிங்கே வச்சிருக்கனால அந்த அந்த மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளும் அவங்க அனுப்புறாங்க. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அதெல்லாம் பார்த்து அனுப்புறதுனால ஸோ ஜிடி வந்து ஒரு ஃபைனல் வரைக்குமே வரும்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, எனக்கு ஜிடி கிட்ட ஒரே விஷயம் பெட்டரா பண்றது என்னன்னா வந்து நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்னு வந்து சாய் கிஷோருக்கு இன்னும் பெட்டரா கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு கன்சர்னா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அதே மாதிரி எல்லா தமிழ் பசங்க மேபி உள்ள நானும் தமிழ் பேசினாலும் கூட இருக்கலாம், ஷாருக் கானுக்கு பெட்டர் சான்சஸ் கொடுக்கலாமோ. ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ ஃபைன் பிளேயர். பட் வந்து ஷாருக் கான் வந்து அனில் கும்ப்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு போலாண்ட் மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாரு பஞ்சாப்ல இருக்கும்போது. அவருக்கு அந்த பவரும் இருக்கு அப்படின்னும் போது மேபி 1 or 2 மேட்சஸ் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னும் போது இன்னும் சீக்கிரமா அமைச்சு பார்த்தாங்கன்னா அவருக்குமே இன்னும் பெட்டர் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு டைம் அவர் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல அவர் ரன் போறதை விட மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆன் தட் நோட் பங்காளிக்கு வருவோம். நம்ம வந்து இந்த சீசன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து என்னப்பா ரெண்டு ஓஜிஸ்மே முடிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான்ப்பா, பழைய எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமேல் புது ஆளுங்க தான், இனிமேல் வந்து உங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அப்போ வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு ஆர்சிபி மேட்ச்ல ஒரு செலிப்ரேஷனை போடாரு விராட் கோலி. அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் தோக்கல. வேற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்து மும்பை இந்தியன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டீம் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. ஏதாச்சும் ஒரு டீம் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லலாம். என்ன சொல்றது? ஓகே, இப்ப சென்னை வரல, மும்பை போய் கப் அடிச்சா நல்லா இருக்கும். இப்போ எம்ஐயை தோக்கடிக்க ஒரு டீம் இருக்கான்னு கேட்டீங்க. மேபி டியூஸ்டே எம்ஐ vs ஜிடி நடக்குது. ஸோ வான்கடையில
ஸோ அதுல நமக்கு கொஞ்சம் தெரியும் எது இந்த 2 டீம்ஸ்ல பெட்டர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் தட் செட் எம்ஐ பத்தி சொல்றதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? எம்ஐ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார் மீ ரைட் நோ. தினேஷ் ப்ரோ நீங்க? ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தோடனே டீம் அல்டிமேட் ஆயிருச்சு. மொதல் மேட்ச்லாம் இம்ப்ரூவ் ஒவ்வொரு மேட்ச்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆடுறான்ப்பா சொல்லி 10, 15, 18, 20, 26லேருந்து இப்போ இறங்கினாலே 40+ ஸ்கோர் தான் அடிக்கிறாரு ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தது தான் டீம் ஃபார்ம் வந்து அது கரெக்ட் நல்லா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அடிஷனா அவங்க தோத்த மேட்ச் எல்லாமே அவே மேட்சஸ். ஸோ அவங்க சொந்த மேட்சஸ்ல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேட்சஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்சோம்னா அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னதுன்னா என்ன சொல்ற ஒரு ஒரு இது கரண் சர்மா இருக்காரு, அதுக்கப்புறம் சாண்ட்னர் இருக்காரு. கரண் சர்மாவை நீங்க வந்து ஒரு மேட்ச் நம்பலாம், எல்லா மேட்சும் நம்ப முடியாது. அவரை வந்து 3 ஓவர்ல 43, 3 ஓவர்ல 50, அவரை வந்து பொழந்த மேட்ச்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஸ்பின்னர் இடம் மட்டும்தான் மும்பைக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் வீக்னஸ். மற்றபடி கடப்பாரை தான். எனக்கு இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்பயும் சொன்னேன், இந்த சீசனோட டாப் கண்டெண்டர்ஸ் வந்து எம்ஐ தான். எம்ஐ வந்து லாஸ்ட் வருஷமும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் லாஸ்ட் வருஷம் வந்து பும்ரா இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டீமுக்குள்ள சில குளறுபடிகள் இருந்துச்சு. டீமுடைய அந்த கேப்டன்சி கொடுத்த அந்த விதம் சரியில்லையோ. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா ஜெல்லா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நீங்க என்ன ஸ்ட்ராங் பிளேயர்ஸா இருந்தாலுமே நீங்க ஒரு டீமா ஆடல அப்படின்னா டீம் கேம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரோஹித் சர்மா வந்து நீங்க அவர் இம்பாக்ட் பிளேயரா வெளியே அனுப்புறாங்க. இப்போ ரோஹித் சர்மாவே ஒரு சட்டையர் இருக்க ஒரு ஆளு, என்ன நீங்க வெளியே அமிச்சிங்களா, ஓகேப்பா நீங்க ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காரலாம். பட் அவர் அங்க இருந்துமே வந்து அவர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப இந்தியாவோட கேப்டன் சூரியகுமார் யாதவ், அவர் வந்து ஹர்திக் பாண்டியா ஆட மாட்டேன்னு சொல்லலாம். பட் நீங்க சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியோட கமராடரி பாத்தீங்கன்னாலே தெரியுது, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்கும் போது. அப்படின்னும் போது அந்த டீம் பாண்டிங் திருப்பி வந்துடுச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் நினைக்கிறேன். அது வந்ததுனால அவங்களை இப்ப ஸ்டாப் பண்றதுக்கான ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்சது இல்ல. இப்போ அவங்க டீம்ல வீக்னஸ் அப்படின்னு தேடி தேடி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி ஸ்பின்னர் ஒரு வீக்னஸ். இப்ப சாண்டர் ஒரு லைனை பிடிச்சி போடலாம். பட் சாண்டருமே இந்த சீசன் கொஞ்சம் ஸ்டார்டிங் அடியே வாங்கினார். அதுக்கப்புறமா ஹி கேம் டு ஃபார்ம். கரண் சர்மா தான் மேபி ஒன்லி வீக்னஸ். பேட்டிங்லன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு எந்த வீக்னஸுமே தெரியல. இப்ப திலக் வர்மா, நமந்தியருக்குலாம் வந்து பெருசா பேட்டிங்கே கிடைக்கல அப்படின்னும் போது பொட்டன்ஷியல் டீம் 6th டைட்டில் அடிக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. 6வது கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் மும்பைக்கு. மும்பை ஆர்சிபி குவாலிஃபயர் 1 இருந்துச்சுன்னா அது வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ரிவெஞ்ச் ஒன்று பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செலிப்ரேஷனுக்கான ரிவெஞ்ச் பாக்கி இருக்கா, இல்லைன்னா வந்து இப்ப இங்க இவங்க சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாது, இந்த வருஷம் நாங்க தானா அப்படின்ற ஆர்சிபியோடைய இது இருக்குமான்றது அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் தட் நோட் 4th பிளேஸுக்கு வருவோம். இந்த 3 டீம்ஸ் குவாலிஃபை ஆகுன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. ஆர்சிபி, சிடி அண்ட் எம்ஐ. 4th பிளேஸுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குமோ. டிசி, எல்எஸ்ஜி, பிபிகேஎஸ். ஸ்டார்டிங்ல பிபிகேஎஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்எஸ்ஜி வந்து பூரன் ஃபார்ம் போனதுல இருந்து எல்எஸ்ஜியும் போயிடுச்சு அப்படியே மொத்தமா. டிசி வந்து இங்கேயும் அங்கேயும் இருக்காங்க. அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது அவங்களுக்கே வந்து கொஞ்சம் 50-50 இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பெரிய மார்ஜின்ல ஜெயிச்ச மாதிரி தெரியல. அப்படின்னும் போது இதுல இருந்து குயிக்கா சொல்லுங்க, எந்த டீம் அந்த 4th பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? தினேஷ் நீங்க சொல்லுங்க. பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல, ஸ்ரேயாஸ் ஐயரும் போன மேட்ச் நல்லா விளாண்டாரு. பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச்ல நல்லா தான் விளாண்டாரு. ஸோ நம்ம என்ன சொல்ல, டிசி ஆனா நெட் ரன் ரேட் பிளே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ மோஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சஹாலும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி அஸ்தீப் சிங்க்கு இது வரைக்கும் போட்டாரு, ஆனா அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. ஸோ அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா ஸோ ரன்னை கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நல்ல ரன்னை ஃப்ளோவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரன்னை கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து கரெக்டாக சிக்கலை, அது ஒன்று தான். அதனால தான் தோற்று இருந்தாங்க. அவங்க பார்லெட் வந்தோடனே தான் அவங்களுக்கு அந்த மேட்ச் தோக்குற அந்த இது ஆரம்பிச்சிச்சு. சேவியர் பார்லெட் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங் பார்லெட் அப்படி மாற்றி மாற்றி ட்ரை பண்ண போய் தான் அடி வாங்கினாங்க. ஸோ போன மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. செட்ஜே வந்து ஒரு பார்ட் டைம் பேட்டர், ஒரு பேட்டர் அவரை வந்து 3 தான் போட்டாங்க. சிஎஸ்கேவோட கொடுத்து சாம் கரன் அடிச்சாரு. சோ அவங்களுக்கு ஒரு அதுதான் நான் கேக்குறேன். மேபி வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு பேட்டிங் தேவையில்லை. இஃப் தே வாண்ட் தே கேன் டிராப் ஒன் பேட்ஸ்மேன். இப்ப வந்து ஒரு பேட்ஸ்மேன் டிராப் பண்ணிட்டு ஒரு அவுட் ஃபாஸ்ட் பாலர் ஆடினா பெட்டரா இருக்கும்னு தோணுது. சோ நீங்க பஞ்சாப்னு சொல்லியிருக்கீங்க. நட்ராஜர் ப்ரோ, நீங்களும் பஞ்சாப் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா டிசி
பஞ்சாப்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்ல அவுட் சைடு இல்லப்பா இல்ல எல்எஸ்டி கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்னு தான் தோணுது. மீதி ஓகே எல்எஸ்டி நான் ரூல் அவுட் பண்ணிடுவேன் இந்த ஒரு ஓகே காம்படிஷன்ல. அண்ட் டிசிஆர் பஞ்சாப்னு பாக்குறோம், பஞ்சாபுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தோணுது. பட் எனக்கு என்ன ஒரு இதா இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு கரெக்டா செட் ஆகலன்னு தோணுது. ஏன்னா மேக்ஸ்வெல்லும் சரி, ஸ்டாய்னஸும் சரி, இங்கிலீஷும் சரி, யார் அவங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல ஃபிட்டின் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டாப் 3 சூப்பரா இருக்கு. 4க்கு நீங்க நஹேல் வெதரா விட்டுட்டாலும் சஷன் சிங் ஒருத்தர் இருக்காரு. பட் இன்னும் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் அந்த ஒரு ஃபினிஷர் ரோல்ல, இல்லைன்னா கொஞ்சம் கீழே வந்து ரன் அடிச்சு தர இல்ல ரோல்ல எனக்கு அந்த அதுதான் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினிஸ் அவங்க ஆடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷனுமே ஸ்டாயினிஸால கொடுக்க முடியும். நீங்க சொன்ன அதே தான் நான் பண்ணுவேன். நான் வந்து டாப் 5 கம்ப்ளீட்டா இந்தியன்ஸ் வச்சுப்பேன். எனக்கு வந்து ஃபாரினர்ஸே தேவை கிடையாது. பிரப்சிமன் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து நம்பர் 6ல நம்பர் 5ல சஷாங்க் வரைக்கும் கம்ப்ளீட் இந்தியன்ஸ். நீங்க சொன்ன அப்படியே 5 பேர் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு மார்க் ஆன்சன் ஆல்ரெடி நம்பர் 7ல இருக்காருன்னும் போது ஸ்டாயினிஸ் அட் 6 இதுதான் நான் ஃபிக்ஸடா வச்சுப்பேன். ஸ்டாயினிஸ் கேன் ஆல்சோ போல் அப்படின்னும் போது அது ஒரு பெட்டரா ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் இங்கிலீஷ், ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அவர் வந்து ஒரு T20 பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனா இருந்தாலும் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு பினிஷரா ஆடி இருக்காரு. பட் ஆஸ்திரேலியன் பிச்சில் கிடைக்கிற பவுன்ஸ் வேற, அதுல அவரோட ஷார்ட் செலக்ஷன் வேற. இங்கே அவருக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்கல. முலான்பூர் வந்து இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பேசி விக்கெட் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணணும். ஸோ உங்க ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணணும் போது இதே மாதிரி ஒரு லோ விக்கெட் சேப்பாக்ல வந்து செஞ்சுரி அடிச்சு கொடுத்திருக்காரு ஸ்டாயினிஸ். ஸ்டாயினிஸ் உடைய அதே மாதிரி ஸ்டாயினிஸ் ஸ்ட்ரென்த்தும் வந்து த்ரூ த லைன் அடிக்கிறது, அவர் பவர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட் அடிக்கிறது அப்படின்றது அது உங்களால எந்த விக்கெட்லயுமே ஆட முடியும். பால்ஸ் கிட்டனாலும் ஆட முடியும், பவுன்ஸ் தான் ஆட முடியும் போது ஸ்டாயினிஸ் தான் பெட்டர் பிக்கோன்னு தோணுது. மேக்ஸ்வெல் டிராப் பண்ணது நல்ல விஷயம் தான். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து ஐபிஎல்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் 2 இயர்ஸா. ஜஸ்ட் ஃபார் நேம் அவர் ஆட முடியாது, ஒரு டிராப் பண்ணது கரெக்டான விஷயம் தான். பட் ஸ்டாயினிஸுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கும் டிசியும் எனக்கு வந்து அதை பிக் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ப்ரோ இருக்கு. எனக்கு வந்து ஹார்ட் சேஸ் பஞ்சாப் தான். பட் வந்து டிசி வந்து கேஎல் ராகுலுக்காக போய் ஜெயிக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பட் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா எனக்குமே பெட்டர் ஆப்ஷன் வந்து பிபிகேஎஸ் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஆன் தட் நோட் வந்து நம்ம நிறைய பேசிட்டு இந்த வீடியோட டாப் 4 டீம்ஸை பத்தி. இதை தவிர்த்து அடுத்த வீக்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட யார் குவாலிஃபை ஆறாங்கன்றத. ஸோ அந்த மேட்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ தினேஷ் ப்ரோ, ஜாயின் பண்ணது தேங்க்யூ நட்ராஜன் ப்ரோ. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸ், மூவிஸ் எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சேனல்ல கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோ நான் பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் தி